ஒவ்வொரு மிடில் கிளாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு 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 பாணியை இதுல காமிச்சிருக்க விதம் இருக்கு இல்லையா? நீ ஒரு ஃபெயிலியர் நவீன், ஒத்துக்கோ. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector. குடும்பஸ்தன். ஸோ இந்த படத்தோட மெட்டீரியல், இது கதை எப்படி இருக்கு, எது இருக்கு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எல்லாரும் குடும்பமாக டிக்கெட்டை புக் பண்ணுங்கள், போய் பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் ரீசன்ட் ஜென்ரேஷனில் மணிகண்டன் அவர்கள் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டு அது வெறும் படமாக மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பசங்களோட லைஃப்லையும் ஒவ்வொரு அந்த மிடில் கிளாஸ் அனுபவிக்கிற லைஃப்பை வந்து அவர் நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை அவர் கொடுத்துருவார், அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலிமா. ப்ளஸ் அதோட ரைட்டிங்கும், அந்தந்த டேரக்டர்ஸ் எழுதுகிற ரைட்டிங்கும் சேர்ந்து ஒன்று வருது. அந்த விதத்தில் குடும்பஸ்தன் இதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர்கள் ப்ளே பண்ண மோகன், அருண், அந்த 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, குட் நைட் அண்ட் லவ்வர், அதை தாண்டி 3வதாக ஒரு படம் மிடில் கிளாஸாக தான் நடிக்கிறாரு. இதுலேருந்து டிஃபரன்ஷியேட் காட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட் காமிச்சிருக்காரு. அந்த 2 படங்களில் படுற ஒரு அது வேற. இது குடும்பஸ்தனில் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, நான் பார்த்தேன், நான் வந்து என்னை பார்த்தேன், என் ஃப்ரெண்டை பார்த்தேன், என்னோட பெரியப்பா, சித்தப்பா, என்னோட அப்பா எல்லாரையும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஸோ என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, இது வந்து இப்போ சொல்கிறியே இது இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீ நினைக்க வேணாம். ஆனால் உண்மையாகவே கான்செப்டாக இதுதான் பேன் இண்டியா கான்செப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குடும்பத்தில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு மிடில் கிளாஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு 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 பாணியை இதில் காமிச்சிருக்க விதம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பேன் இண்டியாவோட கான்செப்ட். அது வந்து மொழி வேறையா இது வேறையா வந்து வேற வேற விதமெல்லாம் அவங்க கஷ்டப்படலாம், ஆனால் கஷ்டம் ஒன்று தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு பேன் இண்டியாவாக இந்த கான்செப்ட் வந்து சூப்பர். எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸுக்கு இது வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகக்கூடிய படம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ மணிகண்டன் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி வந்து யதார்த்தமான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து அழிச்சு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே தெளிக்கிற ஒரு மனுஷன். அந்த மாதிரி இந்த படத்தையும் அவரோட யதார்த்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மேலோங்கி நின்றுருக்கு, இன்னும் ஒரு மடங்கு மேலோங்கி நின்றுருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்திரன் அவர் தான். ஏன்னா அவர் தான் வந்து நக்கலைட்ஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவருக்கு கண்டிப்பாக இவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரோட ரைட்டிங் அண்ட் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண டைரக்டர் ராஜேஸ்வர், அவரும் நக்கலைட்ஸ் சேர்ந்தவர் தான். நக்கலைட்ஸ் டீம் தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இந்த ரெண்டு பேரும் மணிகண்டன் அவர்களை கையாண்ட விதம். மேக்ஸிமம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து நக்கலைட்ஸ் அந்த யூடியூப் சேனலில் சேர்ந்தவங்க தான். ஆனால் என்ன, இது யூடியூப் சேனலில் சேர்ந்தவங்க அந்த ஒரு ஒப்பீனியன் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஒப்பீனியனை மறக்க வச்சுட்டாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மறக்க வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து இதை கையாண்டிருக்காங்க பிரசன்னா அண்ட் ராஜேஸ்வர். இவங்க 2 பேரும் சேர்ந்து மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸை வாங்குறதுக்கு அது ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சது. எஸ்பெஷலி ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கும் செகண்ட் ஹாஃபில், ஒரு பொது கழிப்பறை சீனில் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் மணிகண்டன் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ண விதம், அதை ரைட்டிங்காக கரெக்டாக அதை ஸ்டேஜ் பண்ணி கொண்டு வந்த விதம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரில்லியன்ஸ். அண்ட் வந்து இந்த படம் இன்னும் பர்சனலாக யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, அந்த அக்காவுக்கு ஒரு புருஷன் இருந்து அந்த மாமா மச்சா உறவு வரும் இல்லையா, அவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த படம் அப்படி கனெக்ட் ஆகக்கூடிய படம் உங்களுக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து இந்த வி சேகர் சாரோட படங்கள்லாம் இருக்கும், வரவேட்டனா, செலவு பத்தனா, காலம் மாறி போச்சு, அந்த ஒரு கேடிவி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆடியன்ஸ் கரண்ட் ஜென்ரேஷன்ல அந்த படங்கள்ல ரீவிசிட் பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம், என்ன மாதிரி ஆட்கள்லாம். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். பிகாஸ் அதோட எமோஷனை கரெக்டாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்ன சொல்ல வருதோ அதை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே ப்ராப்பராக கையாண்டிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் கம்ப்ளீட் ஃபன். இதோட குடும்பஸ்தன் படத்தோட மிகப்பெரிய சக்சஸாக நான் பார்க்கறது வந்து, உங்களை போட்டு அறுத்து தேய்க்காம இந்த நவீன் அப்படிங்கிற கேரக்டர், மணிகண்டன் கேரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுது, போட்டு உங்களை அறுத்து தேய்க்காம வயலின்ல மியூசிக்லாம் போட்டு அப்படியே சோகமா அவர் வந்து ஸ்லோ மோஷன்ல பண்ணி அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது எல்லாருமே சோகமா இருந்து அப்படிலாம் கேரி அவுட் பண்ணவே இல்லை. என்ன எமோஷன் இருந்தாலும் ஒரு ஃபன் ஒன்று வச்சிருக்காங்க, அது கன்வின்சிங்கா வச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ரீசன். எஸ்பெஷலி ஒரு குடிகாரர் போர்ஷன் மாதிரி ஒரு 3 பேர் பிளே பண்ணுவாங்க. பிரசன்னா சார், ஆப்வியஸா பிரசன்னா சார், நக்கலைட்ஸோட ஜென்சன் திவாகர், அப்புறம் அனிருத், நக்கலைட்ஸோட அனிருத் 3 பேரும் பிளே பண்ணுவாங்க. ரொம்ப அழகா அந்த கேரக்டர் வந்து கையாண்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது அந்த கிளைமேக்ஸ்ல டு த கோர் ஒரு எமோஷனல் பாயிண்ட் ஒன்று போயிட்டு இருக்கும். நவீன் அந்த ஃபேமிலி, மணிகண்டன் அந்த ஃபேமிலியை சேர்ந்து அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க 3 பேர் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து இந்த 2 பேர்த்தோட இந்த சீக்வன்ஸோட ஒன்று கனெக்ட் ஒன்று ஆகும். அது பயங்கரமா இருந்துச்சு. நம்ம பார்த்தது ப்ரெஷ் ஷோவில் தான் பார்த்தோம். ப்ரெஷ் ஷோவில் மேக்ஸிமம் வந்து ரியாக்ட் பண்ணுறது லெஸ்ஸாக இருக்கும். ஆப்வியஸாக ரியாக்ட் பண்ணுவாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லாஸ்ட்ல எண்டு கார்டு போடும்போது ஒரு கை தட்டுற ஒரு சீக்வன்ஸ் வரும் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்க்காக தான் வெளியே படக்குழுவினர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
அதை இந்த படத்துல தெளிவா பார்க்க முடிஞ்சு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு பர்சனல் ஹாப்பி ஒன்று வந்தது. ஆஹா, டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விதம் சொல்ல வேண்டியது வந்து வைசாக் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர். நம்ம ஆப்வியஸாக தெரியும், யூடியூப்ல அவரோட புகழ், அவரோட சாங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த படத்துல மியூசிக்காவும் சரி பிஜிஎமாவும் சரி எப்படி கன்வின்ஸ் பண்ண போறாரு. பிகாஸ் ஒரு என்ன சொல்றது, ஒரு டிராவல் தான் கதையே. அந்த நவீன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட அந்த டிராவல் தான் கதையே, அந்த குடும்பத்தோட டிராவல் தான் கதையே. இது எப்படி மியூசிக்கா கன்வெர்ட் பண்ணும்போது, அது எப்பயும் கேட்கிற மாதிரியான அந்த சோக மியூசிக் ஒன்று பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரியான டவுட்லாம் இருந்தது. ஆனா அப்பெல்லாம் எதுவுமே இல்லாம அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மியூசிக். அந்த மியூசிக் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தான் இன்னும் கனெக்ட் ஆக முடிஞ்சது அந்த ரைட்டிங்லையும் அந்த பர்ஃபார்மன்ஸ்லையும். அந்த விதத்தில் வைசாக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் நம்ம கொடுத்தாகணும். அந்த படத்தில் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறேன், நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. நீங்கள் ஜாலியாக போங்க, உள்ள உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு வருவீங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம லைஃப் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் மாதம் ஒரு 30-35,000 25,000 சம்பளம் வாங்கிட்டு நம்ம அந்த குடும்பத்தை எவ்வளோ கட்டி காப்பாற்றுவோம், அது கரெக்டாக பட்ஜெட்லாம் பிரித்து ஒன்று ஒர்க் பண்ணுவோம். திடீர்னு சடனா ஒருத்தனுக்கு வேலை போய் ஒரு மூமெண்ட் அவன் நடக்கும் இல்லையா, எல்லாருக்குமே அந்த மூமெண்ட் நடந்திருக்கும். அந்த மூமெண்ட்டை ரொம்ப அழகா பர்சீவ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகா கன்வின்சிங்காக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவா பார்க்கும்போது அதான் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட், ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். அந்த 10 to 15 மினிட்ஸ் அந்த லைஃபுக்குள்ள நம்ம கொண்டு போறதுக்கான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். அது போயிட்டு அந்த கனெக்ட் ஆகிற விதம் வரைக்கும் தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த நவீனோட லைஃபுக்குள்ள கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பீக் ஒன்று எடுக்கும். அது எண்டு வரைக்குமே அது கன்சியூம் ஆகுது. என்னன்னா அந்த இன்டர்வல் போர்ஷனா இருக்கட்டும், ஒரு மாமனை மச்சான் பழி வாங்கணும்னு நினைக்கிற இடம், எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சுந்தரராஜன் சார் அப்புறம் வந்து நவீன் அவங்களோட அம்மாவா கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணாங்க. அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது தனமம்மா, நக்கலீஸோட தனமம்மா பார்த்துருப்போம் இல்லையா, அவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு வெட்டிங் 60ஆம் கல்யாணம் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அதுல ஒரு போட்டோ ஷூட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதெல்லாம் பிளாஸ்ட். அது அப்படிதான் இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே ஈச் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது பண்ண விதம், எஸ்பெஷலி குருசாவ் சார் அவர் இந்த கேரக்டர் பிளே பண்ணது ஐ திங்க் ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஒரு சைனால ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அங்க போறாரு, அதுக்காக இவர் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாரு, தன்னோட ஃபேமிலி எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற விதம்லாம் வந்து அவர் ஃபேமிலி கஷ்டப்படுத்துறாரு அந்த சென்ஸ். அந்த அவங்களோட ஒய்ஃபு கேரக்டர் நிவின் ஒருத்தங்க பிளே பண்ணியிருக்காங்க, நக்கலைட்ஸ் ஆப்வியஸா அவங்க ஃபீல் பண்ற விதம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கஷ்டப்படுது. ஆனா நவீனோட கஷ்டத்தை தான் மேஜரா காமிச்சிட்டு இருக்காங்க. நவீனை தவிர மற்ற கேரக்டர் கஷ்டப்படுறதை எப்படி காட்ட போறாங்க, படம் முடிய போகுது அப்படின்னு இருக்கும்போது ஒரு காருக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ், ரொம்ப அழகா கன்சியூம் பண்ணியிருக்காரு. ரொம்ப வியந்தேன். ஓகே, மொத்த அந்த படத்தையும் இப்படி முடிச்சிட்டாரு. என்ன நவீனுக்குள்ள ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த அழுத்தத்தை போஸ்ட் அவுட் பண்ற விதமா வந்து அந்த கிளைமேக்ஸ் ஒன்று அமையும். அது வந்து ரொம்ப அழகா ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. அது ரைட்டரா வந்து பிரசன்னா பாலச்சந்திரன் சார் அண்ட் ராஜேஸ்வர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ எஸ், இதுதான். ஸோ குடும்பஸ்தன் மொத்தமா நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாராளமாக நீங்க தியேட்டர்ல போய் உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் நான் திரும்ப சொல்றேன். தயவு செஞ்சு இந்த படத்தை லாஜிக் மிஸ்டேக்கா எதுவும் பாத்துறாதீங்க, போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க லைஃப்ல ஒரு லைட்டா ஒரு புன்னகை, ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இப்போ பணம் அந்த சிஸ்டமேட்டிக் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதை எப்படி கன்சியூம் பண்றது, அந்த பணம் அந்த பணம் ஒருத்தர் சம்பாதிக்கல, வேலை இல்லைன்னா இந்த சொசைட்டி அவன் ஃபேமிலி எப்படி பாக்குது அவனை அப்படிங்கிற ஒரு விதத்தை கன்வே பண்ண விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டர் போய் மிஸ் பண்ணாம அந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector.